ஹாய், வாசி கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. எறா தொக்குங்க. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 3 ஆனியன், பெரிய ஆனியனாக இருக்குது. ஸோ இதில் நான் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி. ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கேஜிக்கு எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கருவேப்பிலை எடுக்கலை, அதை எடுத்து போடுறேன். ஸோ ஆயிலுங்க, தேவையான ஆயில். நான் வந்து இது வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர், எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 4 டீஸ்பூன். ஏன்னா இந்த இறாக்கு பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்குன்னா ஒரு 4-5 டீஸ்பூனு நீங்கள் வந்து ஆயில் ஊற்றினீங்கன்னா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக எடுத்து, இப்போ நம்ம பாருங்க, கடுகு உளுத்தம்பருப்பு, இல்லை நீங்கள் சோம்பு போட்டு கூட தாளிக்கலாங்க, வேணும்னா உங்கள் இஷ்டங்க இது. நான் கடுகு உளுத்தம்பருப்பு போடுவேன். கொஞ்சம் செவந்து இருக்கணுங்க, அப்போ தான் இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ செவந்து போச்சு பாருங்கள் உளுத்தம்பருப்பு. இந்த டைமில் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஆனியனை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம போட்டு அது எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 7 நிமிஷமாவது நல்லா வந்து ஆனியன் நல்லா வதங்கினுங்க. வதங்கினால தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவந்ததும் கொஞ்சம் வந்து பொன்னிறமாக ஆனதும் நம்ம தக்காளி போட்டுப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா கலர் மாறி இருக்கு, பார்த்தீங்களா, செவந்து பொன்னிறமாக இருக்குங்களா. இந்த டைமில் நீங்கள் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது தட்டி போடுங்க, நல்லா இருக்கும். அப்போ வாசனையா இருக்குங்க. ஓகே, இது நல்லா வதங்கிட்டங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் மேலே தான் ஆகும் நல்லா வதங்கிறதுக்கு. கொஞ்சம் சால்ட்டு போட்டீங்கன்னு வச்சிங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். இந்த டைம்ல பாருங்க, எறா நல்ல எறா எப்படி கிள்ளணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதில் இருக்கிற உள்ள அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நரம்புங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல், நீச்சி ஸ்மெல் வரும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இது பெரிய எறானால நான் பாதியாக கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா நல்லா வதங்கிச்சுங்க. எறெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு. இந்த டைமில் நம்ம உப்பு முதலே போட்டுட்டோம். பாருங்க, குழம்புத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்றோம். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம், நீச்சி நான் சொல்லாம இருக்கும் உடைய அந்த மஞ்சத்தூள் போட்டா. மிளகாத்தூள் வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தாங்க நாங்கள் அரைச்சி வச்சிருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா காரம் அதிகமாக வேணா அதிகமாக எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு காரம் வந்து திட்டமாக வேணும் அப்படின்றதுனால மீடியமாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விடலாம். ஓகேங்களா? தண்ணி விட்டு மூடி வச்சுடுவோம். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, மிளகாவும் போட்டு. இப்போ தண்ணி பாருங்க, இல்லை 3/4 கப்பு தாங்க, ஒரு டம்ளர் அளவு தாங்க நான் விட்டுருக்கேன். உப்புலாம் முதலே போட்டுட்டேங்க. ஏன்னா அதனாலதான் கொஞ்சம் குயிக்காவே வந்து வெங்காயமும் தக்காளி நல்லா சீக்கிரமா வதங்கிடுச்சு.
இப்போ அப்படியே மூடி வச்சிருவோங்க. ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் மூடி வச்சிருவோம். பாருங்க, தண்ணி வந்து இறை மட்டும் இப்போ தண்ணி நல்லா விடுங்க. இன்னும் நிறைய தண்ணி அதிகமாக இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. அப்புறம் காரம் அடங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஹோட்டல்லாம் போனோம்னா இறை வந்து ப்ரோசனாக இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் ஹோட்டலில் போனோடனே இது வந்து ஃப்ரெஷ்ஷான இறாவா அப்படின்னு டென்ஷனோடு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம பியூராக இப்போ பார்த்தீங்கன்னா இறாலாம் போனான்னா அவங்களே அழகாக உரித்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. வீட்டில் வந்து அலசிட்டு இந்த ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி போட்டு வதக்கிட்டு இது கூடயே போட்டு ஒரு காரம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சமைச்சிக்கலாம். ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுனால டேஸ்டியாகவும் இருக்கும், திருப்தியாகவும். 12 நிமிஷம் ஆச்சுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே வாசனையாக இருக்கும். நீங்கள் அப்படியே திறந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க இல்லையா? மூணுன்னு அவசியம் இல்லை, இது நல்லா சுண்டணுங்க. ஓகேங்க, டீ வந்து நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதிகமாக வச்சுருவோம், சீக்கிரமாக தொக்கு மாதிரி ஆகிடும். இப்போவே தொக்கா எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வேற கொஞ்சம் திட்டமாக தண்ணி விட்டிங்கன்னா அதுலேயே தண்ணி நிறைய விடும். அதனால் கொஞ்சம் லேட்டாகிடாது தான் திட்டமாக தண்ணி விடும், ரொம்ப அதிகமாக விடக்கூடாது. பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே சாதத்தில் அப்படியே மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டட்டங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கலர் மாறும், ஒரு செவந்த கலராக மாறும். ஓகே, ஓகேங்களா? கொஞ்சம் தொக்கு கெட்டியாக எடுத்துக்கிட்டீங்களா? இன்னும் நல்லா நான் வறுபடலாம். புதுலாக வந்து கூட நீங்கள் நல்ல தொக்கா கூட பண்ணிக்கலாம். இது சாதத்தில் செஞ்சு சாப்பிட்றதால கொஞ்சம் இலகலாகவே எடுக்கிறேன். ஓகேங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது உங்களோட கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க.